கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு செவ்வாயும் இரவு 7:30 இந்த தியான நேரத்திலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருமையுடன் நான் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு நிறுத்தக்கூடிய வேதவசனம் யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபு ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை இங்கு வைப்பதை பாரு. நான் எதில் தவறுனேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவது கிடையாது. நான் கரெக்டாக நடக்கிறேன், பெர்ஃபெக்டாக நான் செய்கிறேன், நான் எதுலேயும் தப்பு விடலை அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுமீறி சில பேருக்கு சில தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினா திருந்த மாட்டாங்க. நான் செஞ்சது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே யோபு தைரியமாக சொல்கிறான், நான் எதில் தவறினேனோ என்று எனக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தெரியப்படுத்துங்க, நான் திருத்திக்கிறேன், நான் என் தவற்றை திருத்திக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், வர வேண்டும். இந்த உலகில் தவறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் தவறுதல் வரத்தான் செய்யும். ஒரு கிளாஸை கொண்டு போகிறோம், கை தவறி கீழே போட்டுறோம், தவறுதல். வலிக்கு கீழே விழும், ஏதாவது தட்டி கீழே விழும், தவறுதல் எல்லாத்துக்கும் வரதான். வாய் தவறி என்னத்தையாவது ஒன்று பேசிடுறோம், எல்லாம் சகஜம்தான். எல்லாருமே நான் தவற மாட்டேன், தவறி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். ஆனாலும் ஒரு ஆள் நீ இதில் தப்பு பண்ணுற, நீ இதில் தவறி இருக்கன்னா அதை கேட்டு திருத்தி கொள்ள வேண்டும். அந்த கேட்டு திருந்துற மனப்பக்குவம் தான் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இங்கே தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், ஆனால் தவறுவதும் தவறாமல் இருப்பதும் நம்மை சார்ந்ததான். சிலவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, வாயிலேருந்து வர வார்த்தைலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு காரியத்தை செஞ்சால் கரெக்டாக செய்வாங்க, நம்ம தவறிடக்கூடாது, வாய் தவறி எதுவும் பேசிடக்கூடாதுன்னெலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் சில பேர் பாருங்கள், தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை உதறிவிட்டு தவறு செய்யாமல் இருப்பவர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யோசேப்பெல்லாம் படுத்துங்க, அவன் தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. போத்திபராவின் மனைவி என்ன செய்கிறா, யோசேப்பிட்ட அரண்மனையில் யாரும் இல்லவா, தப்பு பண்ணுவான்னு நித்தம் வருத்தி அழைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவன் செஞ்ச தவறு பண்ணி அந்த அரண்மனையில் நல்ல சௌகரியமாக இருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி ஓடுறான். இன்னைக்கு நிறைய பேர் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, கொஞ்சம் தவறு செய்ய, உனக்கு பணம் தாரேன், பதவி தாரேன்னு விழுந்து விடுகிறார்கள். ஆனால் சில பேர் எனக்கு வேலையே போயிட்டாலும் பரவாயில்ல, இந்த தப்பு செய்ய மாட்டேன், இந்த தப்புக்கு நான் உடன்படவும் மாட்டேன்னு நிறைய பேர் தைரியமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, இது தப்பு, இது தவறுன்னு தெரிஞ்சால் அது விலகுங்க, கண்டித்து சொல்லுங்க. சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. கேட்கறது கேட்காம இருக்கிறது அவங்க இஷ்டான சொல்லணும். நீங்கள் இது தப்பு, இது தவறுன்னு சொல்லுங்க. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா. யார் தவறா? தீமையை யோசித்தீங்கன்னா நீங்கள் தவறுவீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தவற மாட்டாங்க. யோசேப்பு தவறலை பார்த்தீங்களா. ஆனால் சிம்சோன் தவறிட்டான். அவன் தெளியலால் மடியில் படுத்துக்கிட்டு கக்கிட்டான் பார்த்தீங்களா எல்லாத்தையும். என் பலன் எதில் இருக்குன்னு அதுதான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தவற மாட்டாங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆமான்
தீமையை யோசித்தான், அதிலே அவனுக்கு நேரிட்டது. அவன் தீமையை யோசித்தான். மொர்தெக்காயை தூக்கில் போடணும்னு நினச்சான். கடைசியில் இவனே அந்த தூக்கு மரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்பட்டு. அதான் துன்மார்கள் தீமையை யோசிக்கிறார்கள். அவன் துன்மார்க்கமாக இருந்து மொர்தெக்காவை தூக்கில் போடணும்னு நினச்சான். கடைசியில் அவனே அதே தூக்கு மரத்தில் தொங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. தீமையை யோசிக்காதங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். ஆதியாகமம் 50:50 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற பண்ணினார். அதான் யோசேப்புவுக்கு பாருங்க, அவன் நண்பர்கள்லாம் தீமை செய்கிறாங்க, ஆனால் இவன் நன்மை செய்கிறான். எல்லாத்தையும் கூப்பிட்றான், சாப்பாடு போடுறான், எல்லாரும் இங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் பஞ்சம் இருக்கும், இந்த தேசத்தில் நீங்கள் குடியிருக்கலாம், கஷ்டப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அரவணைக்கிறான். ஆனால் இவனுடைய சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க, நீ பழி வாங்கிடுவியோ அப்படின்னு. அப்போ சொல்கிறான், இல்லைப்பா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மை தான் செய்யணும், தீமை செய்கிறவர்கள் தான் தவறுவார்கள் என்று பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது ரோமர் 14:21 மாம்சம் புசிக்கிறது, மதுபானம் பண்ணுகிறது, மற்றவைகள் உன் சகோதரன் தவறுவதற்காவது ஏதுவாக இருந்தால் செய்யாத. நீ செய்கிற ஒரு காரியம் மற்றவனுக்கு தவறுவதற்கு ஏதுவாக இருந்தால் அது செய்யாதன்னு வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் இந்த லெந்து டேஸில் மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சில தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க சில பேரை பார்க்கும்போது இவங்களே இது செய்கிறாங்க, நான் செஞ்சால் என்ன? அவங்க இடறுவதற்கு நீ காரணமாக இருந்தால் அதை நீ செய்யாத. வேதம் அதைத்தான் சொல்லுது. உன்னால் ஒருத்தன் கெட்டு போகக்கூடாது, உன்னால் ஒருத்தன் சர்ச்சுக்கு வராமல் இருக்கக்கூடாது, உன்னால் ஒருத்தன் இடறுவதற்கு நீ ஏதுவாக இருக்காத. அப்படி உன்னால் ஏதுவாக இருந்துச்சுன்னா அது நீ செய்யாத. உன்னால் அவன் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் அங்கே வேதத்தில் நாம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானதவனானால் சொல்லில் தவறு வந்துடக்கூடாதான். இன்றைக்கி நிறைய பேர் பாய்ங்க பேசுகிறதெல்லாம் பொய். நாளைக்கு உனக்கு ரூபா தரேன்னுவாங்க. நாளைக்கு அவன் ரூபா கொடுக்க முடியுமா? அதை நாளைக்கு பார்த்துக்கிடுவான். முதல்ல இன்றைக்கி அவன் காலி பண்ணிட்டான், நாளைக்கு தரேன், நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்வாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. சர்க்கரையாக பேசுவாங்க, ஆனால் ஒன்று செய்ய மாட்டாங்க. சொல் தவறு உள்ளவனாக போய்விடக்கூடாது. சங்கீதம் 15:4 ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு ஆணை இட்டிங்கன்னா அதை செஞ்சிருங்க. உனக்கு உதவி செய்வேன்னா செய்யுங்க. நான் உன்னை கூப்பிட வருவேன்னா கூப்பிட போங்க. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா செய்யணும். ஆணை இடுறீங்களே, உனக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ நீ என்கிட்டவா, நான் செய்கிறேன்னு செய்யணும். இல்லாட்டி வாயை திறக்காதீங்க, சொல்லாதீங்க. அவன் கேட்டானா? நீங்களாக தானே வாயை திறந்து சொல்கிறீங்க. அதான் தனக்கு ஆணை இட்டதில் ஒருவேளை உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, சொல்ல காப்பாற்றுங்க. அதைத்தான் இங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11:35 நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் அதை மாற்றக்கூடாது. எப்தா சொல்கிறேன், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் யுத்தத்தில் போய் ஜெயிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது எது வருதோ அதை உமக்கென்று பலியிடுவேன். பொருத்தனை பண்ணான், யுத்தத்துக்கு போகிறான், ஜெயிச்சிடறான், வீட்டுக்கு வரான், தான் ஒரே ஒரு மகா தான் வாரா. ஐயோ உன்னை நான் பலி செலுத்துமே அப்படின்னு. அப்போ தான் இல்லை, நான் பொருத்தனை பண்ணிட்டேன், என் வாயை திறந்து நான் சொல்லிட்டேன், அதை நான் சொல்ல தவறக்கூடாது, நான் செய்யணுன்றான். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பொருத்தனை பண்ணுறோம். வாயை திறந்து சொல் தவறாமல் இருக்கிறோமா? அந்த பொருத்தனைகளெல்லாம் நிறைவேற்றுறோமா? ஜனவரி 1 அரசியல்வாதிகளை காட்டிலும் அதிகமான வாக்குறுதியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். நான் இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்பேன், நான் அங்கே போவேன், இங்கே போவேன், இது செய்வேன், அது செய்வேன்.
அதில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறோமா? டிசம்பர் 31 ஆண்டவரே, ஜனவரி 1 நான் ஏறெடுத்த எல்லா பொருத்தனைகள் எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன்னு இன்றைக்கி யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? வாரந்தோறும் உபவாசம் இருப்பேன், நான் அது செய்வேன் இது செய்வேன் என்னென்னலாம் பேசுகிறோம். அப்போ சொல்ல தவறு இருக்கக்கூடாது. இல்லாட்டி நீ ஆண்டவர் என்ன சொல்கிற, நான் உங்கள்கிட்ட பொருத்தனை கேட்டேனா, நீ பொருத்தனை பண்ணாதான் நான் செய்வேன்னு சொன்னேன்னா, நீயா தானே இதை செய்ய நான் இதை செய்கிறேன்ற. அப்போ நான் சொன்னில்ல, சொன்னதுபடி நீ செய்ய. சொல் தவறக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, சொல் தவறாத. யோபு சொல்கிறான், நான் ஏதாவது சொல் தவறிட்டேன்னா சொல்லு, நான் திருத்திக்கிறேன். அதைத்தான் இந்த நாளில் தேவன் நம்மகிட்ட 2 பேதுரு 3:16 கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவையும் புரட்டுகிறார்கள். அதான் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. புரட்டுவது, நான் சொல்லவே இல்லை, நான் எங்க அப்படி சொன்னேன், அதான் புரட்டார்கள். அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நீங்கள் புரட்டுனீங்கன்னா அது கேடு வரத்தக்கதாக, கேடு தான் வரும் நம்மளுக்கு. அப்போ எவ்வளோ ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு உணர்த்துறது. சொல் தவறாதவர்களாக இருக்காதீங்க. தவறு எல்லாத்துக்கும் வர்றதான், நான் தவறவே மாட்டேன். அதான் நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். எல்லாம் சொல் தவறுகிறவர்கள் தான். நம்ம எவ்வளவுதான் கேர்லெஸ்ஸாக ஒரு ஜாமா கொண்டு போனாலும், ரொம்ப கவனமாக நடந்தாலுமே தவறி விடுகிறோம் நம்ம. ஆனால் சொல் மட்டும் தவறிடக்கூடாதான். சொன்னதை காப்பாற்றணுங்க. தனக்கு ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தால், அதனால் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, சொன்னதை செய்யுங்க, பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. அது நிமித்தம் உங்கள் கையின் கிரியைகளை நான் அழிப்பானேன். பொருத்தனை பண்ணி அதை செய்யாமல் போட்டால் கையின் கிரியைகளை தேவன் அழிப்பாரான். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். யோபு சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், நான் எதாவது தவறு இருந்தேன்னா அதை உணர்த்துங்க, அதை மன்னிங்க. இனிமேல் சொல் செயல் நடத்தை ஒன்றிலையும் நான் தவறிடக்கூடாது, எல்லாம் ஞானமாக நடக்கணும், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக நடக்க உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். யார் தவறுகிறார்கள்? தீமை செய்கிறவர்கள் தான் தவறுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதாக நீங்கள் ஒரு காரியத்தில் தவறிடாதீங்க. அது மட்டும் இல்லை, சொல் தவறிடாதீங்க. சொன்னதை செய்ய முயற்சி செய்யுங்க. வாய்க்கு வந்தபடி பேசிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்மளுக்கு தலையை தாழ்ச்சி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி தவறுதல் எல்லாரும் எல்லா விஷயத்திலையுமே செய்கிறோம். ஆனால் அந்த சொல் தவறுகள் இருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று யோபு சொன்னது போல தான் நாங்களும் உம்மிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் சொல்லிலோ செயலிலோ நடத்திலோ ஏதாவது தவறுதல் இருந்தால் அதை மன்னிச்சிருங்க, அதை உணர்த்துங்க, அதை நாங்கள் திருத்தி கொள்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சொல் தவறுகிறதுனால தான் அநேக கேடுகள் எங்களுக்கு வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கேடுகள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவர். உபத்திரங்கள் பாடுகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல் தவறக்கூடாது. சொல்கிறதுக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நாங்கள் செய்யணும். அதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை தார். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுலையோ செயலிலையோ தவறிடாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஒருவேளை நம்ம எதிலையாவது தவறி இருந்தால் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி மறுபடியும் அந்த தவறு செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.